டிஎம்கே டிவிகே எம்எல்ஏ கிட்ட 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க. அதுக்கு எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா கேஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. போலீஸும் பீப்புள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேலும் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அரசியலை விட்டே ஒதுங்கணும். டிஎம்கேவோட அரசியல் எதிர்காலமே இனி அவ்வளவுதான். போற இடமெல்லாம் டிவிகே சேர்ந்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டிஎம்கே ஒரு கரப்டட் கவர்மெண்ட், அவங்க பண்ணதெல்லாம் வெறும் கரப்ஷன் மட்டும்தான். கரப்ஷன் பொதுவா சொல்லாம கரப்ஷன் எப்ப நடந்தது, என்ன கரப்ஷன் பண்ணாங்க, வேல்யூ என்ன, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகி கோர்ட் கில்ட்டின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு பொதுவா சொல்லி மக்கள் மனசுல டிஎம்கேனாலே கரப்ஷன் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் மட்டும்தான் திரும்ப திரும்ப செட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே கரப்ஷன்ஸ்ங்கிறது கோர்ட்ல எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகி அவங்க கில்ட்டின்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். இவங்க மேக்ஸிமம் சொல்றது எல்லாமே அலிகேஷன்ஸ் தான். அப்படி பார்த்தா டிவிக்கு அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்லயே 40% ஆஃப் பீப்புள் மேல கிரிமினல் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டிவிகே தான் இன்னைக்கு ரூலிங் கவர்மெண்ட், அவங்க கிட்ட தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்மே இருக்கு. கரப்ஷன் பொதுவா சொல்லாம இன்னைக்கு விசாரிச்சு என்னென்ன கரப்ஷன் நடந்ததுன்னா அவங்க மேல கேஸ ரெஜிஸ்டர் பண்ணலாம். எவிடன்ஸோட கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்பவும் எதிர்க்கட்சி மாதிரி நெரேட்டிவ் அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது சரியா?